राधे कृष्ण महालय वृक्ष तर्पण नमः पार्वती पतये हर हर महादेव எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் சொம்புல ஜலம் பஞ்சபாத்திரத்தில் ஜலம் கட்டதர்ப சின்னதாக இருக்குது கையில் போட்டுக்கிறதுக்கு பவித்திரம் தாம்பாளத்தில் வச்சுக்கிறதுக்கு கூர்ச்சம் ஒரு கிண்ணத்தில் எள்ளு வச்சுங்கோ ரெண்டே அக்ஷதை அதில் கலந்துங்கோ கிண்ணத்தில் எள்ளு வச்சுட்டு ரெண்டு அக்ஷதை அதில் கலந்துக்கலாம் விபூதி டப்பா இது எல்லாமே பக்கத்தில் வச்சுங்கோ சௌகரியமாக அப்பப்போ எழுந்திருக்க வேண்டாம் எடுத்து பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு ஈஸ்ட் பார்க்க உட்காந்துக்கணும் கிழக்கு முகமாக உட்காந்துட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும் முதல்ல ஆச்சமனம் சில பேருக்கு பேர்லாம் இந்த அப்பா அம்மாவோட பேர் அதுக்கு மேலே உண்டானவா பெரியவாளோட பேர் அம்மா வழியில் உண்டானவா ரெண்டாவது இதில் வேற யாரானு விட்டு போயிருந்தா அவளோட பேர் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் சில பேருக்கு அடுத்தடுத்த பேர் வரிசையாக வராது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் யாரும் மறக்கப்பட்டவா கிடையாது அடுத்தடுத்ததாக ஞாபகம் வராது அவெல்லாம் எந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்காளோ அதையும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் சௌரியமாக சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டேன்னா சொல்கிறேன் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா ராதே கிருஷ்ணா ஆச்சமனம் பண்ணிங்கோ எல்லாரும் சுதாய நமஹ நந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர சதஞ்சீவேம சரதஸ்வவேதாஹ தீர்காயுஷ்யமஸ்து. இந்த பவித்திரம் கையில் போட்டுக்கிற பவித்திரம் இருக்கு அதற்கு ரிங் ஃபிங்கரில் ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் மோதிர வரலில் போட்டுங்கோ ரெண்டு கட்டதர்ப ஷார்ட்டாக இருந்தது அதில் 2 தர்ப எடுத்து காலுங்கீழே போட்டுங்கோ 2 தர்ப கையில் படிச்சுட்டு சொல்லுங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ आपः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो. अमोपात समस्त बुदित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य
विष्णुराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये அன்னைக்கு உண்டான சங்கல்பம் நான் குரூப்பில் அனுப்புவேன். பட் யூடியூப்பை பொறுத்த மட்டும் நீங்கள் குரூப்பில் பார்க்க முடியாது. அதனால் இந்த சமயத்தில் அன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட போகிறேன். அதை பார்த்துங்க. இப்போ அடுத்ததாக வரும், அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க. विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पुण्यतिथौ प्राचीना वीति पूर्ण लेफ्ट साइड போட்டுங்கோ. போட்டுட்டு முதல்ல உங்களோட கோத்திரம் சொல்லுங்க. அப்பாவோட கோத்திரம். கோத்ராணாம் वसुरुद्र आदित्य स्वरूपानाम् अस्मत् पितृपितामह प्रपितामहानाम् तायार इल्लादवा अम्मा इल्लादवा சொல்லுங்க. मातृपितामही प्रपितामहीनाम् இப்போ அம்மா இருக்கிறவா சொல்லிக்கணும். இந்த வார்த்தை पितामही पितुः पितामही पितुः प्रपितामहीनाम्. அடுத்ததா அம்மாவத்து கோத்திரம். அம்மாவத்து கோத்திரம் சொல்லுங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंश पितॄणाम् अक्षय्यतृप्त्यर्थम्. இப்போ சகாருணிகர்னு பேர். அவளுக்கு உண்டானது எல்லாரையும் காமனாக சொல்ல போகிறோம். தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு स्वरूपानां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारुणिकपितॄणां धुरिलोचन संज्ञकानां विश्वेषां देवानां महालय संरक्षक श्री महाविष्णुश्च तृप्त्यर्थम आषाढ्यादि पंचम अपरपक्षे कन्यागते सवितरि मम सकारुणिक वर्गद्वय पितॄन् उद्दिश्य सकृत पक्षमहालय श्राद्धं तिलतर्पण रूपेण अद्य करिष्ये. वास्तवमा மித்தபடியே பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு அது போல பண்ணாலும் ரொம்ப விசேஷம்தான்.
கையில் மடிச்சுட்டு இருக்கிற தர்பையை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே போடுங்கோ. போட்டுட்டு பூனல் சரியாக போட்டுங்கோ. கையை ஜலம் தொட்டு தொடச்சிங்க. தொடச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தை எடுத்து வச்சுங்கோ. இந்த கட்ட தர்பை இருக்கு இல்லையா, அதால் 11 நம்பர் போடுங்கோ. இங்கே ஒரு 4 தர்பை போடுங்கோ, இந்த பக்கம் ஒரு 4 தர்பை, 11 நம்பர் போட்ட மாதிரி இருக்கும். அந்த கூர்ச்சத்தை, அந்த கூர்ச்சத்துக்கு ஒரு பக்கம் நுனி இருக்கும். சில பேர் இந்த விஷ்டரம்னு சொல்லுவா, மெட்ராஸ் கூர்ச்சம், நம்ம ஊர் பக்கம்லாம் பண்ணுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும் நுனி. இன்னொரு கூர்ச்சம்ங்கிறது ஒரு பக்கம் மட்டும் நுனி இருக்கும், ஒரு பக்கம் கட்டையாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நுனி வலதைய பக்கம், உங்களுக்கு சவுத் சைடு, உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். அந்த நுனி இந்த பக்கம் பார்க்கணும். 2 தர்பையை வச்சு அது மேலே வச்சுருங்க. முதல்ல 11 நம்பர் போட்ட மாதிரி இருக்கும். தர்பையை வச்ச உடனே கூர்ச்சத்தை வச்சா ஹெச், இங்கிலீஷ் அல்பாபேட்டை ஹெச் போட்ட மாதிரி இருக்கணும். வச்சுட்டாயில் அப்படின்னா பூனல் இடம் போட்டுங்க. இடம் போட்டுன்ட்டு 2 எள்ளு எடுத்துங்க. சொல்லுங்க. ஆஜாதபிதரஹ சௌம்யா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மभ्यं ததः ரவிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ध्यायामि. சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ஆவாஹயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லை கூர்ச்சத்து மேலே மறைச்சு போடுங்கோ. மறுபடியும் 2 தர்பை கையில் எடுத்துங்கோ. சக்ரதா சின்னம் வரகிஹி பூர்ணாமிருது ஷோடம் பித்ருभ्यस्त्वा भराम्यहम् अस्मिन् सेदन्तु मे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहाश्च अनुगैः सह. सकारुणिक वर्गद्वय पितॄणाम् இதமாசனம். தர்பை எடுத்து அது மேலே வைங்கோ. 2 எள்ளு எடுத்து மறைச்சு போடுங்கோ. திலாதி சகல ஆராதனைஹ ஸ்வச்சதாம். இப்போ பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற உத்தத்தையும் எடுத்து அது மேலே அப்படி வச்சுட்டேன்னா ஜலம் விடும்போது கூச்சம் தர்பையெல்லாம் நகராமல் அப்படியே இருக்கும். இப்போ பஞ்சபாத்திரத்தை கையில் வச்சுங்கோ. அப்பப்போ சொம்புலேருந்து ஜலம் எடுத்து விட்டுங்கோ. எள்ளு எடுத்துங்கோ. பண்ணும்போது இப்படி மறைச்சாப்பில் பண்ணணும். மேக்சிமம் இந்த கெட்டவர வழியாக கீழே போச்சுன்னா ரொம்ப விசேஷம். அதனால் எவ்வளோ முடியுமோ ஒரு தூரம் கையை மறைச்சாப்பில் வச்சுட்டு பண்ணணும். சொல்லுங்க. உதீரதாம் அவரே உப்பராசः உன்மத்தியமாः பிதரः சௌம்யாசः அசும்யஜீயுः அவருக்காः கிருதஜ்ஞாः தேனோ வந்து பிதரோ ஹவேஷு. அவாவா கோத்திரத்தை சொல்லிங்கோ. முதல்ல அப்பா பேரை சொல்லணும். கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோணः பிதரः நவக்வாஹः அதர்வாணோ மிருகவः சௌம்யாசः தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரே சௌமனசே ஷியாம. கோத்திரம் அப்பா பேர். கோத்ரான் சர்மணः வசுரூபான் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனः பிதரः மனோஜவசः அக்னிஸ்வாத்தாः பதிபிः தேவஜானைः अस्मिन् यज्ञे स्वधजा मदन्तु अतिब्रुवन्तु ते अवन्तस्मान्. गोत्रम् अपा पेर. गोत्रान् सर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि. ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः केलालं
परिश्रुतं स्वधास्त तर्पयत मे पितॄन् गोत्रान् गोत्रं ताता पेर गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत्पितामहान् स्वधा नमस्तर्पयामि पितृभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः पितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः प्रपितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः अक्षं पितरः गोत्रं तातावुड पेर गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत्पितामहान् स्वधा नमस्तर्पयामि ये चेह पितरः ये चनेह यागिश्च विद्मजान् उचन प्रविद्मा अग्नेतान् वेत्सयति ते जातवेदः तजा अप्रतं स्वधजा मदन्तु गोत्रं तातावुड पेर गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत्पितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुवाताः ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः मार्द्वीन्नः सन्तोषधीः गोत्रान् शर्मणः गोत्रं परितातावुड पेर आदित्यरूपान् अस्मत्प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुनक्तं उदोषसी मधुमत् पार्थिवं रजः मधुद्यौः अस्तु नः पिता गोत्रं परितातावुड पेर गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत्प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रं परितातावुड पेर गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत्प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि அடுத்ததா தாயார் இல்லாதவா முதல்ல பண்ணுங்க கோத்திரம் தாயாரோட பேரை சொல்லணும் அம்மாவோட பேரை சொல்லணும் கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ 3 தடவை பண்ணணும் நாம்னீஹ वसुरूपाः अस्मत् मातॄन् स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृ स्वधा नमस्तर्पयामि அடுத்ததா பாட்டியோட பேர் அம்மாவோட மாமியார் உங்க அப்பாவோட அம்மா அவ பேரை சொல்லணும் கோத்ராஹ नाम्नीः रुद्ररूपाः अस्मत्पितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत्पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत्पितामही स्वधा नमस्तर्पयामि மூணாவது பேர் அப்பாவோட பாட்டி அம்மாவோட பெரிய மாமியார் அவளோட பேரை சொல்லணும் கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் பிரபிதாமஹி स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत्प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः
आदित्यरूपाः अस्मत्प्रपितामही स्वधा நமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததா அம்மா இருக்கிறவா பண்ணணும், தாயார் இருக்கிறவா பண்ணிங்க. முதல்ல அப்பாவோட அம்மா பேரை சொல்லணும். கோத்திரம் அப்பாவோட அம்மா பேர். கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததா ரெண்டாவது பாட்டியோட பேரை சொல்லணும். கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததா மூணாவது பாட்டியோட பேர். கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மாவத்து கோத்திரம் சொல்லிக்கணும். தாத்தாமக வர்க்கம். அம்மாவுக்கு அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொழு தாத்தா, அது மாதிரி அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி, அது மாதிரி அந்த ரீதியில சொல்லணும். அம்மாவோட கோத்திரம் சொல்லுங்க. கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. அடுத்ததா அம்மாவோட தாத்தா. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. அடுத்ததா மூணாவது, அதுக்கு மேல இருக்கிற தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா. கோத்ரான் சர்மணஹ ஆதித்யரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்யரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்யரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி.
ஓ அம்மாவோட அம்மா. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. அம்மாவத்து கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ரெண்டாவது பேர் அம்மாவோட பாட்டி. ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ அஸ்மத் மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. இப்போ அம்மாவோட பெரிய பாட்டி ஒரு பாட்டி அவளோட பேரை சொல்லணும். கோத்திரம் அம்மாவோட கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. ஞாதா ஜ்ஞாதா வர்கத்வஜபித்ருன் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. ஞாதா ஜ்ஞாதா வர்கத்வஜபித்ருன் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. ஞாதா ஜ்ஞாதா வர்கத்வஜபித்ருன் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. இப்போ நமக்கு தெரிஞ்சவா, நமக்கு தெரியாம போனவா, நம்ம ஆப்த பந்துக்கள், ஆப்த ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருந்தவா எல்லாரோட பேர் தெரிஞ்சதுன்னா பேரும் கோத்திரமும் சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ணலாம். இல்லை காமனா எல்லாருக்கும் சேர்ந்தாப்புல சொல்லலாம். இவா எல்லாரும் அந்த காருணிக பித்ருக்கள்ல வந்துருவா. எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்கத்வஜ அவசிஷ்டான் சர்வேஷான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்கத்வஜ அவசிஷ்டான் சர்வேஷான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்கத்வஜ அவசிஷ்டான் சர்வேஷான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. விட்டுட்டு ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் घृतं पयः केलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतमे सकारुणिक वर्गध्वज पितॄन् ஜலத்தை விட்டு மறைச்சி விடுவோம். திருப்பியதா 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 எல்லா ஜலத்தையும் விட்டுட்டு பூனல் சரியாக போட்டுக்கணும். கையில் எள்ளு இல்லாதபடிக்கு நல்லா தட்டிடுங்கோ. தட்டிட்டு நின்ன இடத்துலையே எழுந்து 3 பிரதட்சணம் பண்ணாலும் சரிதான். இல்லை அந்த தாம்பாளத்தையே 3 சுற்று சுற்றினாலும் ஓகே தான்.
உங்களுக்கு எப்படி இடம் இருக்கோ தந்தாப்புல பண்ணுங்கோ, சொல்லிண்டே பண்ணுங்க. தேவதாபியா பித்ருபியஸ்ச மகாயோகிபியா ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. வா கோத்திரம் அபிவாதியை சொல்லுங்கோ. அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. நேராக கிழக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணிட்டு தாம்பாளத்தில் முன்னாடி வந்து முதல்ல உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டு ஆசனத்தில் உட்காந்துட்டு பூனல் இடம் போட்டுக்கணும். லெஃப்டில் போட்டுன்ட்டு எள்ளு எடுத்துக்கணும். சொல்லுங்க. ஆஜாத பிதரஹ சௌம்யா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மभ्यं தததஹ பிரஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் ஊர்ச்சாத் ஆவாஹிதான் சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி. எல்லா மறைச்சு போடுங்கோ. அதில் இந்த கூச்சத்து மேலே போட்டுட்டு அதை தொட்டுண்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. பித்திருக்கள் எல்லாம் நன்னா வேண்டிங்கோ. ஏன்னா நம்ம இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கும். நம்மளோடது என்ன நினைக்கிறோமோ அதில் 100% நடக்கலைனாலும் 80% நடக்கிறது அப்படின்னால் அதுக்கெல்லாம் அவளோட ஆசீர்வாதமும் அவளோட அனுகிரகமும் தான். ஆனால் பித்திருக்களோட ஒரு சகாயம் இல்லாமல் நம்மளால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அண்ணா பிரார்த்தனை பண்ணிங்கோ. இந்த கூட்சத்தை முடிச்ச பிடிச்சிங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயா உத்ஸ்ருஷ்டைஹ உசோதகைஹ. எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுருங்கோ. ஜலத்தை விட்டு மறைச்சி விடுங்க. திருப்தியதா 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 கீழே போட்டுட்டு கையை நன்னா எள்ளு இல்லை அப்படிக்கு நன்னா தொடச்சிங்கோ, அலமிங்கோ. பூனல் வளம் போட்டுங்கோ. வளம் போட்டுன்ட்டு கையை ஜலம் தொட்டு தொடச்சுட்டேலா பவித்திரத்தை பிரித்து போடுங்க. இதில் 2 சம்பிரதாயம் உண்டு. பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுப்பா, ஒரு ஆச்சமனம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பவித்திரம் முடிச்ச பிரித்து போடுவா, இன்னொரு ஆச்சமனம் பண்ணுவா. ஒவ்வொருத்தர் சம்பிரதாயம் அது மாதிரியும் பண்ணலாம். பிரித்து போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணுங்கோ. ஆச்சமனம் பண்ண அப்புறம் நெத்தி இட்டுங்க, விபூதி இட்டுங்க. எப்போதுமே தர்ப்பணத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி முதல்ல பிராத்த சந்தியாவந்தனம், காத்தால உண்டான சந்தியாவந்தனத்தை முடிச்சிடணும். கொஞ்சம் டைம் கொடுத்து ஆஃபீஸ் போகப்பட்டவாளுக்கு சொல்கிறேன். மாத்தியானிகத்தையும் பண்ணிடலாம். கையோட இந்த தர்ப்பணத்தை பண்ணுங்கோ. தர்ப்பணம் ஆனப்புறம் முடிஞ்சவா பிரம்மஜம் பண்ணுங்கோ. அதுவும் நான் போட்டிருக்கேன், இதிலே இருக்குது, பார்த்துட்டு பண்ணலாம். உதாயன பிரம்மஜமும் இருக்குது, யஜுர்வேத ஆபஸ்தம்ப பிரம்மஜமும் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துட்டு பண்ணிடலாம். விபூதி இட்டுன்ட்டு கையில் ஜலம் விட்டுங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா கிருதமிதம் மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய அக்ஷமஹாலய ஸ்ராத்த திலதர்ப்பணாக்கியம் கர்ம. ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ஜலத்தை கீழே விட்டுருங்கோ. விட்டுட்டு சௌக்கியமாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும்
இந்த தர்ப்பணம் உங்களுக்கும் யூஸ் பண்ணிங்கோ. யாருக்காவது வேணும்னாலும் இதை ரெஃபர் பண்ணலாம், பண்ணிட்டோம். ஏன்னா மேக்ஸிமம் இது பண்ணால் ஆற்றுக்கும் நல்லது தான், எல்லாருக்கும் சௌக்கியம். பட் டைம் வேணும் உங்களுக்கெல்லாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டைம் எடுத்துட்டு நம்மளால் முடிஞ்சது அப்பா அம்மாவுக்கு ஒரு 2 ஜலம் அதனால் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் பண்ண முடியுமோ அவெல்லாம் அவசியம் பண்ணுவோம். ஏன்னா அப்பா அம்மா இருக்கும்போதே நம்மளை நீ எனக்கு இதை பண்ணத்தான் வேணும்னு சொல்லிட்டு யாரும் கட்டாயமாக நம்மகிட்டேருந்து வாங்கிட்டது இல்லை. பட் ஆனால் போனப்புறம் அவளுக்கு உட்க வேண்டியது நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் அவளுக்கு மேக்ஸிமம் பண்ண பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஒரு உபகாரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை போட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். நம பார்வதி பதஜே. ஹர ஹர மகாதேவா.